அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. ஹிப்பாலஸோட நாவாய்க்கு திரையர்கள் அதுக்கப்புறம் பரம்போட வீரர்கள் 6 பேரை அடிமைகளாக கொண்டு போய் நிப்பாட்டி வைக்க அந்த கப்பல் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்தோட நம்ம அத்தியாயம் 50 முடித்தோம். வீரயுக நாயகன் வேள்பாரியில் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது வேள்பாரி 2ஆம் பாகத்தோட கடைசி அத்தியாயம் 51. அன்னைக்கு விருந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல, கப்பல் மட்டும் தயாராக இருக்குது. இப்போ பொழுது அப்படியே கடந்துக்கிட்டே நள்ளிரவு ஆயிடுச்சு. துறைமுகம் வழக்கம் போல் நல்லா பரபரப்பாக இருக்குது. யவனர்களோட கோட்டையில் தானே அந்த வழி அனுப்பு விழாவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா அமைச்சர்கள் முதல் கொண்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த யவனர்களோட கோட்டையிலிருந்து இசைக்கருவிகளோட சத்தம் திசை எங்கே அப்படியே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. விருந்தோட கூச்சல் இந்த கோட்டை சுவரவே தாண்டி அப்படி எங்கே கடல் வரைக்குமே கேட்குது. அப்படி ஒரு சத்தம், அந்த விருந்தில் சத்தம். யவனர்களுக்கு அப்படி ஒரு அந்த குடிச்சு அந்த உச்சத்தில் இருக்காங்க. முதல்ல இந்த இசை ஓசை முடிஞ்சதுமே கூத்துப்பறையோட ஓசை ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அந்த பாண்டிய அழகிகள் யவனர்களுக்காக ஆட்டம் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஆட்டத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்துகிற சத்தம் அந்த இசை ஓசைக்கு அப்புறம் வர கூத்துப்பறையோட ஓசை. ஒரு விருந்து நடந்தது அப்படின்னா அந்த விருந்து முடிய போகும்ல, எல்லாரும் கிளம்புவாங்கல்ல. அந்த விடை பெறுகிற அந்த தருணத்தில் தான் வெறிகூட்டுற ஆட்டம் எப்பயுமே நடக்குமா. ஏன்னா அந்த முடிய போகிறப்ப தான் மனசு புதுசாக எதையாவது ஒன்று அடையிறதுக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாக ஏங்கி நிற்குமா. அதனால தான் விருந்துகள் எப்போவுமே பின் இரவில் சூடு பிடிக்குது. இரவு, இசை, மது, இது 3 அப்படியே ஒரே கோட்டில் வடம்பிடிச்சு நிற்க ஆண்களும் பெண்களும் வௌவால் மாதிரி அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. மோகம்தான் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் மோகம் எதையுமே தலைகீழாக மாற்றுறது இல்லை. தலைகீழாக மாறுறப்ப தான் அந்த மோகம் தன்னோட இயல்புக்கு வருதான். ஹிப்பாலஸோட நாவாய் இப்போ துறைமுகத்தில் ஒரு பெரிய வீரன் நிற்கிற மாதிரி அப்படி கம்பீரமாக நிற்கிது. மீகான்னு பார்க்குற அதோட கூம்பு மாடத்துக்கு கீழே திரையர்களை உட்கார வச்சுருந்தாங்க. திரையர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு யவன காவல் வீரன் நின்றுக்கிட்டு இருந்தான். திரையர்களை எப்படி உட்கார வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நல்லா கையில் பெரிய பெரிய தடிகளை வச்சு இரும்பு சங்கிலியில் கட்டி போட்டு இவங்களை உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு காவல் எதுவும் தேவையில்லை, பெரிய பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த யவன வீரனோட கவனம் எல்லாமே நாவாயில் பொருள்களை ஏற்றுறாங்க இல்லையா, அதுலேயே தான் இருக்குது. இவங்க எல்லாரும் அப்படியே அந்த பெருந்தடிகள் இரும்பு சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டு அப்படியே குத்த வச்சு உக்காந்துருக்காங்க. நீலனும் தானே உள்ளே உட்காந்துருக்கான். அப்படியே கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தான். வானத்தில் மெல்லிய 3ஆம் பிறை நிலவு அப்படியே இவனை பார்த்து கண்ணை சிமிட்டுச்சு. பரம்போட செய்தியை ஒளி சிந்தி அவனுக்கு சொல்கிற மாதிரியே தோணுச்சு. பிறை நிலவை பார்க்க பார்க்க அவனோட நினைவுகள் எங்கெங்கேயோ போய் மறைஞ்சது. அப்புறம் மற்ற நட்சத்திரங்கள் விண்மீன்களையும் பார்த்தான். ஓ, எல்லாரும் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு அவனோட மனசு கேட்டப்ப உதட்டோர ஒரு சின்ன சிரிப்பு வேற வந்துருச்சு. இந்த பரம்போட வீரர்கள் என்னதான் திரையர்களை காப்பாற்ற வந்தாலுமே இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கவும் இல்லை. காலம்பன் முழுக்க முழுக்க நீலனை பார்த்துக்கிட்டே இருந்தான். நீலன் அப்படியே 3ஆம் பிறை நிலாவை பார்த்துக்கிட்டே எந்திரிச்சு நின்னான். காவல் வீரர்கள் இன்னமும் ரொம்ப தூரத்தில் பொருள்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இருட்டுக்குள்ளே எந்திரிச்ச நீலனோட கண்ணில் என்ன தென்பட்டுச்சு அப்படின்னா, தூரத்தில் வைகையோட நடுவில் கடலுக்கு போகுது ஒரு கப்பல். அசைஞ்சு போய்கிட்டு இருக்கு மெதுவாக. அந்த விளக்கு வெளிச்சத்தில் கப்பலோட மேல் தளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீலனுக்கு இங்கேருந்தே நல்லாவே தெரிஞ்சது. அந்த கப்பலில் என்ன இருந்தது அப்படின்னா, வேலையாள் ஒருத்தன் மீகான் நிற்கிற அந்த கூம்பு மடத்துக்கு மேலே ஒரு கூண்டு ஒன்றை வச்சுட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருந்தான். நீலன் அதை உத்து பார்த்தான். அது அவங்களோட தேவவாக்கு விலங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வடிவமைக்கப்பட்ட கூண்டு அப்படின்னு நீலனுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த கோட்டைக்குள்ளையெல்லாம் அந்த கூண்டெல்லாம் பார்த்தாங்கல்ல, கொஞ்சம் வெறி வந்துருச்சு. இதுக்கு மேலே காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கீழே குத்த வச்சு உக்காந்துக்கிட்டான். உட்காந்த வேகத்தில் அவனோட நாக்கில் இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு.
அணில் சத்தம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம். இந்த திரையர்கள் யாருக்குமே அந்த சத்தம் புரியலை. இது எதுக்கு அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற பரம்போட வீரர்கள் 2 பேருக்கான குறிப்பு இது. பரம்போட வீரர்கள் ஒலி குறிப்புகள் வச்சே எப்படி செய்திகளை கடத்துவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இப்போ நீலன் அந்த கூட்டத்தில் இருக்க 2 பரம்பு வீரர்களுக்காக அணில் எழுப்புகிற ஓசை மாதிரி ஒரு குறிப்பை கொடுத்துட்டான். உத்தரவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை தெரியுமா? இவங்களோட கழுத்தை ஒட்டி ஒரு வேர்லேயே செஞ்ச ஒரு கொடியை கட்டியிருந்தாங்க கழுத்தில். நல்ல கீழ்த்தாடையை கழுத்தோடு தாழ்த்தி நாக்கை நல்லா நீட்டி அந்த வேர்கொடியை அப்படியே நாக்கிலேயே பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த ஒரு பரம்போட வீரன். ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வந்ததில் அந்த கொடி நல்ல உள் கழுத்தில் பதிஞ்சு இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரத்தில் நாக்கோட நுனிக்கு சிக்கலை. மீண்டும் 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 முயற்சி பண்ணி கொஞ்ச நேரத்தில் நாக்கோட நுனியில் அந்த வேர்கொடி சிக்கிருச்சு. மெல்ல அப்படியே நுனி நாக்க வச்சே அதை எடுத்து வாய்க்கு கொண்டு வந்துட்டான். இவன் என்ன சத்தம் போடுறான், இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே திரையர்களுக்கு புரியலை. சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீரர்கள் 2 பேருமே அவங்க கழுத்தில் சுற்றி இருந்த அந்த கொடியை அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன கொடி அப்படின்னா நத்தைச்சூரி அப்படின்னு ஒரு செடி. அந்த நத்தைச்சூரியோட காஞ்ச இலைகளை அப்படியே திருகி திருகி கட்டப்பட்ட ஒரு கொடி. ஒருத்தன் இந்த நத்தைச்சூரியை வாயில் போட்டு மென்னுட்டான் அப்படின்னா ஒரு வெறி எறிடும், ஒரு வீரியம் வந்துடும். அப்போ கல்லை கூட கடிச்சு நொறுக்கிடுவான். அந்த மாதிரி ஒரு வீரியம் வரும். இப்போ அப்படியே அந்த நத்தைச்சூரியோட இலைகளை அப்படியே மென்று 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 அதோட சாறு இந்த 2 பேரோட பல் இடுக்கில் இறங்க ஆரம்பிக்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியுது. பல்லு ஈரில் கங்கை கொட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலியில் ஒரு வகை இருக்குது, ஒரு வீறு கொண்ட வகை, செம்மூக்கன் அதுக்கு பேர். அந்த செம்மூக்கன் மாதிரி மாறிட்டாங்க அந்த 2 பேரும். அப்படியே மேல்தாடை பல்லு கீழ்த்தாடை பல்லு அப்படியே நர 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 நரன்னு கட்டிச்சு நுறுக்குறாங்க. இந்த கடவா பல்லு இலையோட கடைசி சாறு இறங்குற வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த கணம் என்ன ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நீலன் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கான், ஆர்வத்தோடு பார்க்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கண நேரத்தில் விஷயம் ஆரம்பித்தது. இந்த இலையை மென்று சாப்பிட்டதில் ஒருத்தன் முதல்ல என்ன பண்ணான் தெரியுமா? தான் கையில் பூட்டி இருந்த அந்த மரக்கட்டையை கடிக்க ஆரம்பித்தான். கடினமான மரம், சோளத்தட்டையை ஏதோ கடித்து துப்புற மாதிரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். காலம்பனுக்கு நம்பவே முடியல. என்னடா மரக்கட்டையை இப்படி கடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த எலியில் செம்மூக்கன்னு ஒரு வகை பார்த்தோம்ல, இந்த செம்மூக்கண்ணோட வேகம் எப்போவுமே கடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் பல மடங்கு அதிகமாகும். மற்ற எலியெல்லாம் எப்படி மண்ணுக்கு மேலே குடுகுடு குடுகுடுன்னு வேகமாக ஓடுமோ அந்த மாதிரி இந்த செம்மூக்கை மண்ணுக்கு உள்ளே கரகர கரகர கடிச்சுக்கிட்டு தொலை போட்டுக்கிட்டே ஓடுமா அவ்வளோ வேகத்தில். அந்த மாதிரி இப்போ கப்பலுக்கு மேலே இருந்த 2 செம்மூக்கைங்களும் அவங்களுக்கு விலங்கா போடப்பட்ட அந்த கை கட்டைகளை கடித்து துப்ப ஆரம்பிக்க 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 அவங்க வேகம் அப்படியே கூடுது. ஒருத்தன் கை கட்டையை கடித்து 2 துண்டு ஆக்குனதுமே நீலனை நோக்கி பாஞ்சு ஓடி வந்தான். நீலன் அப்படியே, அதாவது நீலனோட கைக்கட்டையை கடிக்கிறதுக்கு வர்றான். நீலன் அப்படியே காலம்பனோட கைக்கட்டையை காமிச்சு விட்டான். வந்தவன் திரும்புறதுக்குள்ளே இன்னொருத்தன் காலம்பனோட கைக்கட்டையை கடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே முடிக்கிறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணான், நீலனோட கைக்கட்டையை கரகர கரகரன்னு கடிச்சு துப்பி 2ஆக உடச்சி விட்டான். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனோட கைக்கட்டையையும் கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நத்தைச்சூரியனோட வீரியம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த கடிக்கிற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். நேராச்சுன்னா அப்புறம் அந்த வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வீரியம் குறைஞ்சிருச்சுன்னா கடிக்கிறவனோட பல்லு வெளியே அவனால் தாங்க முடியாது. அதனால் வேக வேகமாக அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க 2 பேரும் விட்டால் அந்த கப்பலவே கடித்து 2ஆக உடச்சிருவாங்க. அவங்க உடம்புல ஏறி இருந்த வன்மம் இந்த சாப்பிட்ட நத்தைச்சூரியை விட அதிகமாக இருந்துச்சு. செம்மூக்கனோட வேகம் உச்சத்தில் இருந்துச்சு. காலம்பனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு அதிசயத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கடித்து உடச்சி அந்த வேலை முடித்ததுக்கு அப்புறமும் இன்னும் இந்த 2 செம்மூக்கைங்களோட வேகம் குறையவே இல்லை.
அந்த நாவாயோட விளிம்பவே கடிச்சு கடிச்சு ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட வேலை முடிஞ்சிருமா என்ன? வேலை இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கவே போகுது. இப்போ உடம்புல ஏறி இருக்கிற வீரியத்தை எதை வச்சும் குறைக்க முடியாது. இப்போ இந்த பரம்பில் மொத்தம் 6 வீரர்களில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரம்பில் மொத்தம் இந்த திரையர்கள் கூட்டத்தோடு கலந்துருக்கிறவங்க 6 பேர். நீலன் வீரன், மற்ற 5 பேருக்கும் வேறு வேறு திறமைகள் இருக்குது. அதில் 2 பேர் தான் இப்போ இந்த நச்சத்தூரியோட இலையை சாப்பிட்டு இப்படி கட்டையெல்லாம் உடச்சி கொடுத்தது. மிச்சம் இருக்கிற அந்த 3 வீரர்களும் அவங்களோட இடுப்பு துணியோடு சேர்த்து ஒரு நார்கொடியை கட்டியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கொடி, பால் கொரண்டியோட காஞ்ச சக்கைகளை கயிறா திரிச்சு கட்டினது. பால் கொரண்டி ஞாபகம் இருக்கா? தீயே இல்லாமல் அந்த பால் கொரண்டியை வச்சு தீப்பிடிக்க வைக்கலாம். அந்த பால் கொரண்டியோட காஞ்ச சக்கைகளை கயிறா திரிச்சு இந்த 3 வீரர்களை அவங்க இடுப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ தான் அவங்க கை கட்டையெல்லாம் இந்த 2 வீரர்களுக்கு அடித்து உடச்சி விட்டாங்கல்ல. இப்போ அவங்க அந்த நார்கொடியை உருவி எடுத்து அந்த கயிறு எல்லாத்தையும் சின்ன சின்ன அளவாக பிச்சு ஆளுக்கு ஒரு பகுதி கொடுத்துட்டாங்க. ஒருத்தன் பக்கத்தில் இருந்த விளக்கில் ஒரு கொடியை பற்ற வச்சான். பால் கொரண்டியை வெறும் கல்லில் உரசினாலே தீப்பிடிக்கும். இதில் இங்கே விளக்கு வேறு இருக்குது, கேட்கவா வேணும்? தீப்பிடிச்சதுமே அப்படியே எல்லாரோட கைப்பிடிக்க அப்படியே நெருப்பை பரவி விட்டான். இத்தனையுமே இருட்டுக்குள்ளே அமைதியாக நடக்குது. கை கட்டையை கடிக்கிறது கூட கொஞ்சம் அமைதியாக சத்தம் கேட்காம தான் கடித்தாங்க. அப்படியே குத்த வச்சு உக்காந்துக்கிட்டேவும். இப்போ எல்லார் கையிலையும் அந்த பால் கொரண்டியில் தீ வச்சதும் நாவாயோட விளிம்பு கட்டையை தாண்டி இந்த 20 பேரும் மேலே அந்த மீகாமனோட அந்த கூம்பு முனையிலிருந்து கப்பலோட மேல் தளத்துக்குள்ளேருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கிறப்ப எல்லாரோட கையிலையுமே அந்த பத்தி எரியிற பால் கொரண்டி இருந்துச்சு. இப்போ தான் இந்த சத்தத்தை கேட்டு இந்த வீரர்கள், காவல் வீரர்கள் இப்படி பார்த்தா கை கட்டைகளோடையே இவங்க தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த 20 அடிமைகளும் அடிமைகளாக இஷ்டப்படாமல் இப்படி தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. பரிதாபமாக பார்க்குறாங்க. ஐயோ பாவம், கை கட்டைகளோடு இவங்க உள்ளே குதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைக்கட்டைகளோட குதிக்கிறப்ப நீச்சல் அடிக்க முடியாது, எப்படி அவங்க மூழ்கி சாக போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இந்த காவல் வீரர்கள் பார்க்குறாங்க. ஆனால் குதிக்கிறப்ப கையில் இருந்த பால் கொரண்டியை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கினவங்க மறுபடியும் அப்படியே எந்திரிச்சப்ப அந்த பால் கொரண்டி தண்ணிக்குள்ளே போட்டாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே எரிஞ்சுக்கிட்டே மிதந்துக்கிட்டு இருந்த பால் கொரண்டி அப்படியே கையில் பிடிச்சாங்க. இப்போ 3 பரம்பு வீரர்கள் பால் கொரண்டி இது பண்ணாங்கல்ல. இன்னும் மிச்சம் இருக்கிற 3 பரம்பு வீரர்கள் இப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க? கழுத்தில் இருந்த தாயத்து ஒன்றை பிச்சு எடுத்து வாயில் போட்டு மென்னாங்க. இந்த தாயத்துக்குள்ளே இருந்தது எல்லாமே பொறி துகள்கள். நல்லா மென்னதுக்கப்புறம் பால் கொரண்டியில் எரியிற நெருப்போடு சேர்த்து நல்லா மூச்சை இழுத்து அந்த மென்ன பொறி துகளை நாவாய் மேலே அப்படியே ஒரு உமிழ்ந்து விட்டாங்க. பொறி துகள்களில் நெருப்பு பட்டுக்கிருச்சு அப்படின்னா அணையவே அணையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கங்கெல்லாம் இருக்குல்ல, கங்கை எல்லாத்தையும் உருக்கி வச்சிருக்கிற ஒரு மணல் துகள் மாதிரி இந்த பொறி துகள்கள். அது நெருப்பு அணைய விடவே விடாது, அப்படியே கனண்டுக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளே மிதந்து ஊறின கட்டைகள் முழுசாக பற்றி பரவரப்ப வரைக்கும் கூட இந்த பொறி துகள்களோட தழல் அணையவே அணையாது. இப்போ இந்த 6 பேரும் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் ஊதி தள்ள பால் கொரண்டியோட நெருப்பை அப்படியே இந்த பொறித்துகள்களில் மென்று இதில் பற்ற வச்சு துப்பி அந்த கலந்தோறும் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ளே ஊறி கிடக்கிற அடிமரங்களில் வைக்கிறாங்க தீ, வெளியிலலாம் எடுத்தது வைக்கல. தண்ணிக்குள்ளே போனால் தீ வைக்க முடியும் அப்படின்னு அந்த யவன வீரர்கள்னா யோசிக்கவா போகிறானுங்க? அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அடிமரங்கள் அதில் தீயை வச்சு விட்டாங்க. வைகையோட மிதந்த இளங்காற்று துழாவிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ அது அந்த இளங்காற்று இப்போ தழலுக்கு அப்படியே தோள் கொடுத்து உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சு எல்லா கலங்களோட பின்புற அடிவாரங்கள்லையும் தீ வைக்கிற வேலை வேகமாக நடக்குது. ஒரு பக்கம் கொண்டாட்டங்களோட பேரிரைச்சல், இங்கே துறைமுகத்தில் வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்க ஆட்களோட நெரிசல் தாழலை. அந்த சமயத்தில்
கலங்களோட பின்புற அடிவாரங்களை வந்து கங்குகள் அப்படியே பிடிச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இதை யாரும் உணரவும் இல்லை. கடல் காற்று அப்படியே வைகையாரோடு உள்ள நுழைஞ்சு வீசிட்டு போனப்பத்தான் இந்த கலங்களோட உள்கட்டைகளில் வந்து அப்படியே தீயோட வேர்கள் ஆழ பதிஞ்சது. இப்போ எந்த கப்பல் சின்னது, எது பெருசு, எது யவனர்களோடது, எது தமிழ் வணிகர்களோடது, எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாத்தோட அடிக்கட்டைகள்லேயும் பால் கொரண்டிகள் முத்தமிட்டு அப்படியே தழுவிட்டு போயிடுச்சு. இங்கே பால் கொரண்டி வச்சு நாவாய்களுக்கு தீ வச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அங்கே இந்த யவன கடலோடிகள் வந்து விருந்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக கிளம்பி வர ஆரம்பிப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த பாண்டிய அழகிகளோடு இருக்காங்க. இந்த பால் கொரண்டிகள் வந்து கப்பலோட அடிவாரங்களை முத்தமிட்டு தழுவிட்டு போகுதுல்ல, அங்கே யவன கோட்டையில் இழுத்து அணைச்சி முத்தம் மட்டும் இட்டுட்டு மீள்றதுக்கு இவங்களால முடியலை. மீள முடியாத காமம் இவங்களை உள்வாங்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கடலோடிகள் இன்றைக்கி இரவு வந்து கப்பல் ஏறினாங்கன்னா இவங்க கரையை பார்க்குறதுக்கு மாதக்கணக்காகும். இந்த பாண்டிய நாட்டு அழகிகளை ஆடுற இருமுகப்பறையோட அதிர்வாட்டத்தை பார்க்குறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. ஏன் ஒரு கட்டத்தில் முசுகுந்தரே மயங்கி போய் கிறங்கி போய் களம் புகுந்தார். அந்த மாதிரி ஒரு விழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சியை வேரோட பிச்சு எடுக்கிற வெறி பிடிச்ச நிகழ்வு அது இந்த விருந்து. விருந்து அப்படிங்கிறதுல இசை, ஒளி, வண்ணம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது மட்டும் இருக்காது. இது எல்லாத்தையும் மகிழ்ந்து ரசிக்கவே முடியாத ஒரு மயக்கமுமே விருந்தில் இருக்கும். 2 மாதத்துக்கு மேலே நடந்து முடிஞ்ச ஒரு பேரரசரோட மணவிழாவோட நிறைவு, இவ்வளவு சிறப்பாக உலகத்தில் ஒரு நிறைவை யாரும் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அன்னைக்கு ஹிப்பாலஸுக்கே வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் கோட்டைக்கு உள்ளே இருந்த வெளிச்சத்தையும் சத்தத்தையும் விட கோட்டைக்கு வெளியில் அதிக வெளிச்சமும் சத்தமுமா அந்த இரவு இருந்துச்சு. இவங்களுக்கு வியப்பு எல்லையே இல்லாமல் போச்சு. இப்போ தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கப்பலோட வீரர்களும் அப்படியே நிலை கொள்ள முடியாமல் இங்கே தள்ளாடிக்கிட்டு கிடக்குறாங்க. நிலை கொள்ள முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற தலைவர்கள்கிட்ட செய்தியை சொல்கிறதுக்கு வீரர்கள் பயப்படுறாங்க. யாருமே அவங்களோட தன்னிலையில் இல்லை. வேற வழி இல்லாமல் கோட்டை கதவை முழுசாக திறந்து விட்டாங்க. கேட்குற ஓசைக்குள்ள கதறுற குரல் மேலே எழுந்தது. முழு கதவு திறக்கிறப்பத்தான் நிலைமையோட விபரீதம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஹிப்பாலஸ் கண்ணில் ஒரு பயங்கர வெளிச்சம். என்ன வெளிச்சம்? இணையே இல்லாத உயரம் கொண்ட அவனோட கப்பலோட பாய் மரம் அப்படியே சுற்றி எரியுது அந்த வெளிச்சம். விருந்து நிகழ்ச்சியில் இவங்களுக்கு மயக்கம் ஏறுச்சில் குடிச்சு அந்த ஏறின மயக்கம் கன பொழுதில் இறங்கிருச்சு. அப்படியே அதிர்ச்சியில் துறைமுக மேடையை நோக்கி ஓடுறான் ஹிப்பாலஸ். அப்போ கூட இந்த முசுகுந்தருக்கு நிலைமையே புரியலை. அவ்வளோ குடிச்சிருக்காரு. தேரலோட மயக்கம் வந்து எளிதில் மீள விடவே விடாது. அதையும் மீறி ஹிப்பாலஸ் மட்டும் எப்படி மீண்டான் அப்படின்னா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து வெறும் கப்பல் கிடையாது, ஹிப்பாலஸோட இன்னொரு உயிர். எங்கே பார்த்தாலும் கூக்குரல், உள்ளே வெளியே வீரர்கள் பதபதைக்க ஓடுறாங்க. துறைமுகத்தோட மேடை பகுதியை வந்து நெருங்க முடியாதபடி தீயோட சுடர் அப்படியே வாரி சுழட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வீரர்களால் பக்கத்தில் போகவே முடியல. இதில் இன்னொன்று, இவங்க எல்லாரும் வந்ததும் கப்பல் எடுத்துகிட்டு போகணும்ல, அதனால் எல்லா நாவாய்கள்லையும் எவ்வளவு பொருள் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முழு அளவு பொருள்களை ஏற்றிட்டாங்க. அதனால் இப்போ நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோட மேலே ஏறி படருது. கடல் காற்றுல பத்தின பாய்மரம் அப்படியே நெருப்போட அசைஞ்சு ஆடுது. ஒன்னோட ஒன்று தொட்டு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, கிழக்கில் இருந்த மேற்கு வரைக்கும் எல்லா கலங்கள்லையும் தீ பிடிச்சு பரவிருச்சு. பெரிய மரத்தோட அடிவாரத்தில் கரையாம்புத்து ஒன்று அப்படியே செவப்பாக ஒரு சின்ன கோடு போட்டு பிடிச்சி மேலே ஏறும்ல, அப்படித்தான் கலங்களோட அடிவாரத்திலிருந்து ஏதோ ஒரு முனையில் தீயோட நாவுகள் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. மேல்தளத்துக்கு வந்தது அவ்வளவுதான். காத்தோட போட்டி போட்டு அப்படியே புரண்டு எந்திரிச்சிருச்சு.
மேல்தளம் எங்கும் அப்படியே பெரு வட கயிறு நிறைய கிடக்கும். அதாவது பிடிச்சு இழுக்கிற கட்டுற கயிறுகள். இந்த கயிறுகள் நிறையா இருந்ததுனால இந்த தீயோட அடர் வேகம் வந்து ரொம்ப வலிமையாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல அடிபாகத்திலேருந்து அப்படியே ஓரமாக கீழேருந்து மேல் நோக்கி வந்த தீ இப்போ நடுவில் வந்ததுமே மேலேருந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. தீ அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, சுழல ஆரம்பிச்சிருச்சு. மண்ணுக்குள்ளே நீர் இருக்கிற மாதிரி எப்போவுமே மரத்துக்குள்ளே தீ இருக்கும். ஒரு மரம் வந்து அப்படியே தீயாக மாறுற ஆவேசம் வந்து அளவிடவே முடியாது. அது காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட உன்னோட வெளிப்பாடு அப்போ எப்படி இருக்கும்? அளவிட முடியாத சீற்றத்தில் இருக்கும். மரத்துக்குள்ளே இருக்கிற தீ, காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட அந்த தீ அளவிட முடியாத சீற்றத்தோட வெளியே வந்து ஹிப்பாலஸ் நாவாயை எரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹிப்பாலஸ் கண்ணு முன்னால் நாவாய் பற்றி எரியறதை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். பக்கத்தில் கூட போக முடியல. யவன வீரர்கள் வந்து மற்ற நாவாய்கள் போனால் போகுது, ஹிப்பாலஸோட நாவாயையாவது காப்பாற்றிடலான்னு அப்படி முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் நடக்கலை. கலங்களை நெருங்க முடியாமல் தவிச்சவங்களுக்கு நேரம் ஆக ஆக வந்து கரைக்கு பக்கத்துலேயே போக முடியல. அந்த தீயெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. மேல் மரங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடிமரம் அப்படியே சரிஞ்சு விழுகுது. பாய்மர துணி வந்து அப்படியே காற்று முழுக்க சாம்பலாக பறக்குது. கரையில் கூட நிற்க முடியல. மற்றவங்களுக்கு தெரியாமல் நாள் இரவே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த விருந்து நடக்கிறப்பவே சூழ்கடல் முதுவன் வந்து 2 கப்பலில் தேவாங்க ஏற்றி அனுப்பி வச்சிட்டான்ல. அனுப்பி வச்சுட்டு அன்றைக்கி நள்ளிரவுக்கு மேலே தான் இந்த சூழ்கடல் முதுவன் வந்து கடைசியாக விருந்துக்கு வந்து சேர்ந்தான். விருந்துக்கு வந்து சேர்ந்து அவன் தான் கடைசியாக தேரலுக்குள்ளே புதஞ்சவன். அவனோட சந்தோஷம் வந்து மற்ற எல்லாத்தையும் விட எல்லையற்றதாக இருந்துச்சு. அருந்துற குவளைக்கு வந்து விளிம்புன்னு ஒன்று இருக்கும், ஆனால் தேரலுக்கு அதுவும் கிடையாது அப்படின்னு அவன் நம்புவான். அப்படி மகிழ்ச்சியில் இருக்கான். தேவாங்க கிடச்சிருச்சு, கடலையே ஜெயிக்க போகிறாங்க. யாருக்கு யவனர்களுக்கு தெரியாமல் 2 கப்பலை வந்து அனுப்பியும் விட்டாச்சு. வேறு என்ன கவலை இருக்குது? தேவாங்குகள் வந்து மற்ற கலங்கள்லேயும் இருக்குது. அந்த கலங்கள்லாம் இன்னும் துறைமுகத்தில் தான் இருக்குது. அதை வந்து அவங்க எப்போ நகர்த்த போகிறாங்க அப்படின்னா, அந்த யவனர்களோட நாவாய்கள் எல்லாமே கிளம்பி போனதுக்கப்புறம் தான் இந்த கப்பல்களை வந்து நகர்த்துவாங்க. அதனால் சூழ்கடல் முதுவன் வந்து உடனே இங்கே கரைக்கு வரணும் அப்படிங்கிற அவசியமும் அவனுக்கு இல்லை. இது எல்லாத்தையும் யோசிச்சு ஆடல் அழகிகளோட உள்ளறைக்கு போயிட்டார் இந்த சூழ்கடல் முதுவன். வெளி முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்த, எதிரொலிச்சுக்கிட்டு இருந்த பெருங்கூச்சல் எதுவுமே அவருக்கு காதுக்கு விழுகலை. இருமுகப்பறையோட இன்பத்தை தனிச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் சூழ்கடல் முதுவன். பெருங்கலங்கள் வெடிச்சு தெரிக்கிற சத்தம் கூட கேட்கல. இந்த கரும் புகை அப்படியே அங்கிருந்து வந்து கரையை தாண்டி கோட்டைக்குள்ள நுழைஞ்சு சூழ்கடல் முதுவனுக்கு மூச்சு அடைச்சப்பத்தான் வெளியே வந்தான். சூழ்கடல் முதுவனுக்கு ஒரு பெரிய கலம் இருக்கு. அந்த கலமுக்கு என்ன பேர் பார்த்துருக்கோம்? கடற்கோதை. அவன் வெளியே வந்தப்ப கடற்கோதையை நெருப்பு முழுசாக அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே அசைகிற அந்த கலத்துக்கு மேலே நின்று ஆடிச்சு நெருப்போட சுடர். இப்போ நம்ம திரையர்கள் பரம்போட வீரர்கள் எங்கே அப்படின்னு பார்க்கணும்ல. நல்ல கிழக்கு முனையில் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக எல்லாரும் கரையேறினாங்க. கையில் வந்து இப்போ 2 கூறாக தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த கை கட்டைகளெல்லாம். காலம்பனுக்கு அதை பிச்சுட்டு போகிறதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? காலம்பன் அப்படியே பிச்சு எரிஞ்சான். பூட்டப்பட்ட கட்டைகள்லேருந்து விடுதலையான எல்லாரும் அப்படியே இப்போ கையை வீசி கரையோரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுந்த புகை அப்படியே வான் மண்டலத்தையே மறைச்சிருச்சு. நீலன் அப்படியே வானத்தை பார்க்குறான். 3ஆம் பிறை நிலவெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆனால் காலை கதிரவனுக்கு இணையாக ஒளி பிழம்பு தண்ணிக்குள்ளே இருக்குது. வைகை செம்மூதாயா அப்படியே கணன்றுக்கிட்டு இருக்கு. கதைகளை மறக்காமல் காலம் அவன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. கதைகளை நீலன் மட்டும் மறக்கலை, காலமும் இன்னும் மறக்காமல் தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கரை மேலே பொறுமையாக நடந்துக்கிட்டு இருந்தான். துறைமுகம், ஒரு முழு துறைமுகம் முழு முற்றா எரிகிறத உலகத்தோட பெரிய வணிகர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
அதை விட வீரியத்தோடு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது காலம்பனோட சினம். அது என்ன சினம் தெரியுமா? இவ்வளோ பெரிய வேலையை எல்லாத்தையுமே பரம்போட வீரர்கள் தான் பண்ணிட்டாங்க, நான் எதுவும் செய்ய முடியலையேங்கிற சினம். மிதந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த கலங்களை ஒரு புறமாக அப்படியே சாய்ச்சி தலை குப்பரை அப்படியே கவிழ்த்து விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த திரையர்கள் எல்லாருமே. கேட்டு கேட்டு நாங்களும் ஏதாவது செய்யணும் செய்யணும் அப்படின்னு கடலுக்குள்ளே இறங்குறாங்க. நீலன் எல்லாரையும் பொறுமையாக தடுத்து மேலே கூப்பிட்டான். தேவாங்கு எல்லாத்தையும் மீட்டுட்டு போகிறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு ஞாபகப்படுத்தி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். காலம்பனோட கண்கள் இந்த கருங்கை வாணனையும் திதியனையும் தேடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க இங்கே வரல. பாண்டியனோட இணைமீன் கவசத்தை மார்பில் போட்டுக்கிட்டு எவன் முன்னாடி வந்தாலும் அவனை அப்படியே காற்றுல வீசிக்கிட்டு இருந்தாங்க இந்த திரையர்கள். காலம்பனோட கைப்பிடிக்கு வைகை நதி சிக்குச்சுன்னா அதையும் சுற்றி எரிஞ்சிருவான் போல. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எரியிற நதியோட எதிர்த்திசை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் துறைமுகம், கரை, கோட்டை முழுக்க கூக்குரல், வெடிச்சு உமிழுற நெருப்போட குரல். இந்த துறைமுகத்தில் எல்லா வேலைகளையுமே பக்கத்தில் இருக்கிற கிராமம் அந்த அருகன்குடி மக்கள் தான் செய்வாங்க. எல்லா பணியாளர்களுமே அந்த கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த அருகன்குடியிலிருந்து மக்கள் சாரியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நெருப்பை திரும்பி கூட பார்க்காம பாண்டியனோட கோட்டையை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்தது இந்த திரையர்களும் பரம்பு வீரர்களும் மட்டும்தான். வழியிலிருந்து ஒரு பெரிய பெருஞ்சுவர், அதோட ஓரத்தில் எரி ஒளிகளை அப்படியே சாய்ச்சி வச்சுருக்காங்க. இந்த காலம்பனோட கண்ணில் அது அகப்பட்டுருச்சு. அது என்னது அப்படின்னா, ஆழ்கடலில் போகிற மீனவர்கள் பெரிய பெரிய சுறாக்களை எப்படி பிடிப்பாங்கன்னா, எரி உளி அப்படின்னு அது ஒரு ஆயுதம். அதை எரிஞ்சு தான் இந்த சுறாக்களை பிடிப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 ஆள் உயரத்துக்கு நல்ல நீளமாக கூர் முனை கொண்ட ஒரு ஆயுதம் இந்த எரி உளி. இது அப்படியே கைகளில் அள்ளிக்கிட்டான் காலம்பன். இப்போ எரியிற நெருப்பை மிஞ்சி சில மனித குரல்கள் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு நீலன் திரும்பி பார்த்தா, கடைசியாக நின்றுக்கிட்டு இருந்த களம், அதுக்கு மேலேருந்து கதறின அடிமைகளோட குரல்கள். இவங்க எல்லாரும் இப்போ தான் அங்கே திரும்பி பார்க்குறாங்க. அந்த அடிமைகளோட கை கால்களில் விலங்கிடப்பட்டதுனால யாருனாலையுமே தப்பிக்க முடியலை. நெருப்பு அவங்கள சுற்றி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியம் இல்லை. திரையர்கள் உடனே கலங்களோட மேல் விளிம்பை ஒட்டச்சிக்கிட்டு போய் விலங்குகளை பிச்சு எரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் வெளியில் தூக்கி அப்படியே வீசுகிறாங்க. இந்த வீசப்பட்டவங்க எல்லாருமே தப்பிச்சு போகவே இல்லை. மறுபடியும் களத்தை நோக்கியே வந்துக்கிட்டே இருக்காங்க. நீலனுக்கு முதல்ல காரணம் புரியல. உங்களை காப்பாற்றி களத்தை விட்டு நாங்கள் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், நீங்கள் என்னடானா மறுபடியும் அதை நோக்கியே போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டால், எங்களோட தலைவனை காப்பாற்றுங்க அப்படின்னா ஒருத்தன். ஏன்னா மீகான் நிற்கிற கூம்பு மேடையில் ஒருத்தனை கட்டி வேற வச்சுருக்காங்க. திரையர்கள் அப்படியே துணிஞ்சு மேலே ஏறி மரத்தை பிளந்து அந்த தலைவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடம்பு முழுக்க செதிராக பிளவுற்று இருந்தவன் அப்படியே அரை மயக்கத்தில் இருந்தான். இந்த விடுவிக்கப்பட்ட அடிமைகள் அப்படியே அவங்க தலைவனை அப்படியே உயிர் மாதிரி அப்படியே தாங்கிக்கிட்டாங்க. பாண்டிய வீரர்களோட பெரிய பெரிய கலங்கள் எரியிற இடத்துல அப்படி கூச்சல் இருந்ததில்ல, அதனால் ஓரத்தில் இருந்து இந்த சின்ன கலத்தை யாருமே பார்க்கல. ஆனால் நீலனோட மனசில் இந்த காட்சி ஒரு நெகிழ்வை கொடுத்துச்சு. அரை மயக்கத்தில் இருக்கிற அவங்களோட தலைவனை தாங்கிக்கிட்ட காட்சி. விடுவிக்கப்பட்ட அடிமைகள் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஓடாமல் தலைவனை காப்பாற்றுற வரைக்கும் அந்த நெருப்பை விட்டு அகலாமல் இருந்தது அவனுக்கு வியப்பாக இருந்துச்சு. மீட்கப்பட்ட அவங்களும் இவங்க கூடயே வந்துக்கிட்டே இருக்காங்க. பத்தி எரியிற கலங்கள் நோக்கி கோட்டையிலிருந்து வீரர்கள் எல்லாரும் பாஞ்சு ஓடுறதுனால கோட்டைக்கு உள்ள பரம்பு வீரர்கள் நுழையிறப்ப ஒரு ஓரமாக இவங்க வர்றப்ப கேட்குறதுக்கு யாரும் இல்லை. தேவவாக்கு விலங்கோட கூண்டுக்கு பக்கத்தில் நின்னான் நீலன். 4 பெரிய கூண்டுகளுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையும் கூண்டோடு தூக்கிக்கிட்டாங்க திரையர்கள். இன்னொரு பக்கம் கட்டுத்தறியில் எண்ணிலடங்காத குதிரைகள் நின்றுக்கிட்டு இருக்கு. கட்டுத்தறியில் குதிரைகள் வரிசையாக நிற்கிற மாதிரி தான் துறைமுகத்தில் கலங்கள் நிற்கும்.
பின்னிரவு கழிஞ்சதும் துருத்தியில் ஊதுற மாதிரி கடற்காற்று விடாமல் வீசுது. காத்தோட வேகம் தழலை அப்படியே வீசி விளையாடுது. பாண்டிய வீரர்கள் பக்கத்தில் போக முடியாமல் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விருந்துக்கு ஒரு முக்கியமான நபரை நம்ம ரொம்ப நேரமாக பார்க்கல. இணைமீன் கவசம் கொண்ட அந்த நபர் தளபதி இளமருதன். இந்த இளமருதனும் இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கான். அவனால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வீரன் ஓடி இளமருதன்கிட்ட செய்தி சொல்கிறான். நெருப்பை விட கொடுஞ்செய்தியாக இருந்துச்சு அது. உடனே வீரர்களோட பக்கத்தில் இருந்த யவன கோட்டைக்கு ஓடுறான் இளமருதன். அங்கே கட்டி இருந்த குதிரைகளில் ஏறி மேற்கு திசையில் இருந்த பாண்டிய கோட்டையை நோக்கி வேகமாக போகிறான். அவனோட குதிரை தான் வழக்கம் போல் அவனோட ஆளா காற்றை கிழிச்சுக்கிட்டு சீறி பாஞ்சது. மற்ற வீரர்கள்னால போகக்கூட முடியலை. அவன் பாண்டிய கோட்டைக்குள்ளே நுழைஞ்சப்ப தேவாங்க தூக்கிக்கிட்டு அந்த கூட்டம் போயிடுச்சு. இரவு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு இளமருதனாக முடிவு பண்ணி தன்னோட படையோட தேவாங்க பிடிச்சிக்கிட்டு போன அந்த கூட்டத்தை துரத்துறதுக்காக, அவங்கள தேடி பிடிக்கிறதுக்காக ஆலாவில் விரைந்தான் இளமருதன். இப்போது குதிரைகள் அங்கே இருந்துச்சுல்ல, ஏகப்பட்ட குதிரைகள் கட்டுத்தறியில். அதில் ஆளுக்கு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு தேவவாக்கு விலங்கு கூண்டையை எடுத்துக்கிட்டு இந்த திரையர்களும் பரம்போட வீரர்களும் கிளம்புனாங்கல்ல. திரையர்களோட ஆஜானுபாகுவான அந்த உடல் நிலைமைக்கு திரையர்களை சுமந்துட்டு போகிற குதிரைகள்னால ஒரு பொழுது பாஞ்சு போக முடியலை. அவ்வளவு கனம். அது நீலனுக்கு சீக்கிரம் புரிஞ்சிருச்சு, வேகம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் மெதுவாக தான் குதிரையை செலுத்தினான். இந்த விடுவிக்கப்பட்ட அடிமைகளுமே குதிரை ஏறி இவங்களோட தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள விலகி போக சொல்கிறதுக்கு நீலனுக்கு மனசும் இல்லை. அவங்க அவங்களோட தலைவனை ஒரு குதிரையில் தாங்கி பிடிச்சிக்கிட்டு மற்றவங்க சூழ வர வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கொஞ்சம் வேகம் கம்மியாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆலாவில் பறந்து வந்துட்டான் இளமருதன். எதிர்பார்க்காம இருட்டுக்குள்ளேருந்து ஈட்டிகள் பாஞ்சு இறங்குது. குதிரைகள் சிதறி விலகுது. மெதுவாக போய்கிட்டு இருந்த தன்னோட குதிரையை இழுத்து நிறுத்தினான் காலம்பன். கையில் வச்சுருந்தால எரி உளி, அதை வச்சு சுறா வேட்டைய ஆரம்பித்தான். இருள் அப்படிங்கிற பெருங்கடலுக்குள்ள காலம்பன் வீசின எரி உளிகள் வந்துக்கிட்டு இருந்தவங்களோட உடம்புகளை இடைவிடாமல் தொலைச்சி வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க மீட்கப்பட்ட அடிமைகள் இருக்காங்கல்ல, இவங்க அவங்க தலைவனை பாதுகாப்பாக கொண்டுட்டு போகிறதுலையே கவனமாக இருந்தாங்க. அந்த அடிமைகளெல்லாம் வேகமே இல்லாமல் நடக்கிற திரையர்களோட குதிரைகளை இடைவிடாமல் சூழ்ந்த வண்ணம் இருந்தாங்க அந்த பாண்டிய வீரர்கள். ஆனால் திரையர்கள் கையில் இருந்தது நீள நீளமான எரி உளிகள். புழுக்களை கோர்த்து தூக்குற கீத்தோலை மாதிரி அது அப்படியே மனித உடல்களை கோர்த்து கோர்த்து தூக்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த எரி ஒளிகள் எல்லாமே. ஏதோ ஒரு சின்ன படை இதை அழிக்கிறதுக்கு திரையர் கூட்டத்தில் இருக்கிற வீரன் ஒருத்தம் போதும் அப்படின்னு காலம்பன் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பத்தான் எதிர்பாராத விஷயம் ஒன்று நடந்துச்சு. முன்னால் போய்கிட்டு இருந்த நீலனை மறிக்கிறதுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு குதிரை பாஞ்சு போச்சு. நீலனை காப்பாற்றுறதுக்காக காலம்பன் அதை நோக்கி வேகமாக செலுத்தினான் குதிரையை. ஆனால் குதிரையோட வேகம் கூடலை. முன்னாடி நீலனை மறிக்கிறதுக்கு போன குதிரை ஆலா மேலே உக்காந்துருந்தது இளமருதன். கண் நிமிக்கிற நேரத்தில் பாஞ்சு போகிற ஆலாவோட வேகத்துக்கு இவங்க குதிரைகளால் ஈடு கொடுக்க முடியல. உருவின வாளோட இளமருதன் படையை விட்டு முன்னால் வேகமாக போனதுக்கு காரணம் நீலனோட முதுகில் இருந்த தேவாங்கோட கூட. என்ன ஆனாலும் சரி, அந்த தேவாங்க அவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிற வெறியோட போகிறான் இளமருதன். ஆலா போன வேகம் காலம்பனை கொஞ்சம் உலுக்கிருச்சு. ஐயோ, நீலனை காப்பாற்றணுமே, நீலனை நோக்கி வேகமாக போகிறதுக்கு துடிக்கிறான். இருட்டுக்குள்ளே அங்கே ஏதோ மோதல் நடக்குது, உருவங்கள் புலப்படலை. அதனால் எரி ஒளியை வீசி எறியவும் முடியலை காலம்பண்ணால். தாங்க மாட்டாமல் குதிரையை விட்டு கீழே குதிச்சு பாஞ்சு ஓடுறான். பாஞ்சு பக்கத்தில் போகிறப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வெட்டி வீசப்பட்ட தலை ஒன்று
அவனை கடந்து போய் இருட்டுக்குள்ளே உருண்டுச்சு. இருட்டுக்குள்ளே யார் என்ன மோதல், யார் தலை நம்மளை நோக்கி உருண்டு வருது எதுவுமே புரியலை. காலம்பனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த வெட்டப்பட்ட தலை அவனை தாண்டி போய் விழுந்தது. அவனோட ஓட்டம் அப்படியே நிற்கிது. அதிர்ந்து போய் நிற்கிறான் காலம்பன். அவன் கண்ணு முன்னால் இருட்டுக்குள்ளேருந்து சீறி வெளியே வருது ஆலா. ஆலாவோட முதுகில் அமர்ந்திருந்தான் நீலன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.